குழல். நீதானே நீதானே ஃபோனில் இந்த பேலன்ஸ் எப்படி போயிருக்கும்? காணல 230 ரூபா. எப்படிலாம் போயிருக்கும்? ஒருத்தருடைய கதைக்கும் இல்லையே, எதுவும் வெட்டி இருக்குமோ? சுதா, என்னக்கா? என் ஃபோனில் இந்த காசு எடுத்தனியா? என்ன விளையாடுறியா? நான் எடுக்க இல்லை. எங்க போயிருக்கும்? சுதா, நீ உண்மையை சொல்லு. அக்கா, நீ இப்போ வாங்க போற, நீயே ஃபோன் எடுத்து யாரோட கதைச்சிருப்ப, இல்லையாண்டா நெட் யூஸ் பண்ணியிருப்ப. நான் ஒருத்தர் கூடயும் கதைக்க இல்லை, நெட்டும் யூஸ் பண்ணல. அப்போ எப்படி போயிருக்கும்? வடிவா ஞாபகப்படுத்தி பாருக்கா, நீ மறந்துருப்ப. இல்லையாடி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒருத்தர் கூடயும் கதைக்க இல்லை. 230 ரூபா இருந்தது, இப்போ 1 ரூபா கூட இல்லை. அக்கா, நீ ஏதாவது ஆக்டிவ் ஆக்கியிருக்கியோ தெரியாது, ஃபோனில் ஏதாவது SMS வந்துருக்கோன்னு பேர். இந்தா நீயே பேர், ஒன்றும் வரையில. ஒன்றும் வரையில, எப்படி போயிருக்கும்? சுதா, எனக்கு தெரியும், நீ தான் எடுத்திருப்ப. நான் ஒன்றும் எடுக்க இல்லை. பொய் சொல்லாத நீ. அக்கா, சும்மா என்ன சாட்டாத, நான் எடுக்க இல்லை. வேண்டப்புறா நீ. எனக்கு தெரியாது, என் ஃபோனில் இருந்த காசு எனக்கு இப்போ வந்தாகணும். அதுக்கே என்னோட சண்டை பிடிக்கிற? நான் ஒன்றும் எடுக்க இல்லை. நீ தான் எடுத்தனே, வேறு யார் இங்கே காசு எடுக்கிறது? நீ தான் ஃபோன் வச்சிருக்க. அதுக்கு எனக்கு என்ன சாடுற? வீணா பிரச்சனைன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை வரும்? நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ தான் யார் கூடயும் கதைக்க எடுத்துருப்ப. அக்கா, தேவையில்லாம வாயில வரையெல்லாம் கதைக்காத. நான் சொல்லுவேன், என்ன செய்வ? அக்கா வேண்டாம், தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத. திரும்பவும் சொல்ல, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத. அக்கா, நான் எடுக்க இல்லை, நீ தேவையில்லாம கச்சோண்டுக்கா சொல்லிட்டு. நீ தான் எடுத்த, நீ என் காசு இப்போ வந்தாகணும். அதுக்கு நான் என்ன செய்ய? நான் உன்ட காசு ஒன்று எடுக்கல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இல்லை, நீ தான் எடுத்த, நீ எனக்கு தெரியும். நான் சொல்றேன் இல்லை, நீ என்ன கண்ட, நீ என்ன எடுத்தத? என்னடி என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? ஏன் கரைக்கிற மாதிரி கத்தி கொண்டு மனுஷன் மாதிரி ஒழுங்காக இருக்க தெரியாது. அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்கு, ஆக்கள் என்ன யோசிக்கணும் உங்களை பற்றி? அப்ப அக்கா தானப்ப சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாள். அப்பா இவள் தானப்பா பிரச்சனை. சும்மா இரு, எப்போ பார்த்தாலும் பால் வளண்டு. என்ன வீடாலே சண்டையோ? பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இருங்க பார்ப்போம். சுதா, நீ சொல்லு, என்ன நடந்தது? அப்ப அக்கான ஃபோன்ல காசு ஒன்றையும் காணலையா? அதுக்கு என்ன சாட்டி கொண்டு இருக்காள்? நான் எடுக்க இல்லை. சரி சரி, சும்மா 2 பேரும் சண்டை பிடிக்க வருங்கோ. வீட்டில் இருக்கிற 2 பேரும் தான். அப்புறம் ஏன் சும்மா சண்டை பிடிப்பான்? நடாயினி, நீ போய் சமையல் வேலையை பார். போகல, போ போ, நிற்காத போ.
அக்கா நான் கரை வைக்கவா? ஒன்றும் வைக்க தேவையில்லை, எனக்கு தெரியும். ஓகே, நீயே வைக்கா. கரா சொல்ல சுதா. எங்க நிக்கிறீங்க? வீட்டு. ஏன் வேணும். ஏன் என்ன விஷயம் சொல்லுங்க. நேற்று உங்களோட கதைக்கிற காக்கான ஃபோன்ல காசு எடுத்துட்டேன். நீ சொல்லலையே, அதுக்கு இப்போ என்ன? எனக்கு தெரியாது. அக்கான ஃபோனுக்கு காசு போட்டு விடுங்க. அவள் என்னோட சண்டைக்கு வராள். நீர் தான் எடுத்த நீர் எனக்கே சொல்றீர். ப்ளீஸ் போட்டு விடுங்க. நான் போட்டார நம்பர் காட்டவில்லை, பிரச்சனை இல்லையா? ஓ மென்னு அப்போ வேண்டாம் நம்படுங்க. ஏது மட்டும் என்ன எடுக்கல், அவள்கிட்ட எடுக்காத. எவ்வளோ எடுத்த நீ? 230 ரூபா. அவ்வளோதான் எடுத்தேன். அப்போ அவள் பேச வரலானே. ஆனால் நான் எடுக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஏன்னு பிடிச்சது நீ? இனிமேல் இந்த பழக்கம் போல அது என்ன? ஏன் என்ன செய்யுது? உங்களால தான். என்ன என்னாலையோ? நான் என்ன செய்து? நான் சும்மா சொன்னான், எங்களோட காதலால தான். சரி சரி, சும்மா அவளோட சண்டை பிடிக்காது. எதை தேவையான எனக்கு அடி. நான் கொஞ்சம் மீறியா இருக்கிறப்ப அடிக்கிறேன். ஓகே பாய். அக்கா சீ போடி. எல்லாத்தையும் எனக்கு கேட்டுட்டாலும். அக்கா சாரி அக்கா, என் அக்கா இல்லை. ஒன்றும் தேவையில்லை, போ. டாக்டர் வாரண்டவர் வந்துடுவார். எனக்கு என்னவோ பயமாக இருக்குதாப்பா. நான் இருப்பேன் இல்லையே, எனக்கு ஒன்றும் ஆகாதுதான். நீ ஏன் அப்பா இப்படி கதைக்கிற? உனக்கு ஒன்றும் இல்லை பார். டாக்டர் வந்து உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். எனக்கு தெரியும், எனக்கு என்னவோ ஆயிட்டுது. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பைத்தியம் மாதிரி கதைக்காத. உன்னை தனியாக விட்டு நான் மட்டும் என்ன செய்கிறது? ஒன்றும் நடக்காது. எனக்கு கவலை இல்லையாப்பா. அதுகளை கடைசியா ஒரு கண்ணில் பார்த்தா தான் என்ற கட்டவு. இது ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. நான் இருக்கிறேன் தானே, உன்னை அப்படியே விட்டுடுவேனே. என்னை விட்டுட்டு தனியே இருப்பியல் தானே. எனக்கு அது ஒரு பெரிய யோசனை. ஐயோ அப்படி இல்லையாப்பா, நீ கண்டதை யோசிக்காத. டாக்டர் வாரர், கவலைப்படாமல் இரு. கண்ணை துடையப்பா. என்ன பார்வதி அக்கா, இந்த நேரத்தில் எத்தனை சொல்றீங்கள்? பெருசாக காய்ச்சலும் இல்லை, சளியும் இல்லை. ஆனால் ஏழாவது சொல்கிறா. பார்க்குறேன் சந்திரன், இப்போ எல்லாருக்கும் இந்த விரதம் தான் நடந்துருக்கு. கிளைமேட்டும் அடிக்கடி மாறுது. இந்த பெய்கிற பனிக்கு வருத்தம் பெறாமல் என்ன செய்யும்? விஷயம் இருக்குதானே, அதற்கான மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறா. என்னக்கா என்ன செய்யுது? மூச்சை எல்லாம் எடுத்து விடுங்க பாப்பா. திரும்புங்கோ. எத்தனை நாளாக இருக்குது இப்படி? ஏன் டாக்டர், ஏதும் பிரச்சனை? இல்லை இல்லை, எல்லோருக்கும் இப்போ இந்த விரதம் தான். என்ன டாக்டர், கன நாளைக்கு இருக்க மாட்டேன் போல. சீச்சி, என்னக்கா கதைக்கிறீங்கள்? உங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறீங்கள்? இதான் டாக்டர், உதயதான் ஏதோ சொல்லி கொண்டிருப்பா. பிள்ளைங்க தானே போகும். அக்கா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. காய்ச்சல் ஒன்று பனிக்கு வந்து கொண்டு இருக்கு.
3 நாளைக்கு நிற்கும். பிரச்சனை ஒன்றும் இல்லை தான் டாக்டர். சி பனடால் போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். இதுக்கு மருந்தே இல்லை, எல்லாம் மறந்தாடக்கா. ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. இதுக்குள்ளே வெளிநாடு போக போகிறோம் பிள்ளைகள்கிட்ட. 3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாகிடும். பிறகு எந்த நாட்டுக்கு வேணுமென்றாலும் போகலாம். சரி டாக்டர். ஓமக்கா, நீங்கள் வேலைக்கு உழம்ப வேணும். உங்களோட கையால் நாட்டுக்கோழி கறி சாப்பிட்டு இவ்வளோ காலம். அடுத்த வருவேன். செய்து வேணும் தெரியுமா? தாரன் நல்ல மருந்தா தாங்கோ. இன்னும் கொஞ்ச நாளை கண்டாலும் இருக்க வேணும். கொஞ்ச நாளைக்கு இல்லையாக்கா, கனகாலம் இருப்பீங்க. கையை காட்டுக்கோ. யோசிக்காதீங்கோ. மருந்து கொடுக்குற 2 நாளைக்கு 3 நேரமும் பாவீங்கோ, எல்லாம் சரியாயிடும். பிறகு வந்து பார்ப்பேன். சரியோ? என்ன டாக்டர், ஏன் பெரிய வருத்தமே? இல்லை சந்திரன், எல்லாம் செக் பண்ணிட்டேன். அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு உடம்பில் எந்த வருத்தமும் இல்லை, மனத்தில் தான் வருத்தம் இருக்கு. என்ன சொல்லு டாக்டர்? அப்போ அதுக்கு மருந்து இல்லையே. அவள் சரியாக குழம்பி போயிருக்கிறா. எல்லாம் யோசிக்கிறா போல இருக்கு. ஏன் இதற்காக யோசிக்கிறா? ஓம் டாக்டர், அதை பற்றி நானே கூட கலைக்கணும்னு யோசிச்சேன். அவாவுக்கு வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளை பற்றித்தான் ஒரே நினைப்பு. அவங்களோட எப்பவும் போல வைக்கிறது. மனசுக்கு விடிஞ்ச பொழுதுபட்டால் பிள்ளைகளோட நினைப்பு தான். வீட்டுக்காரும் வந்தால் அவங்கட புராணம் தான். ரைட், அதுதான் அவன்கிட்ட பிரச்சனை. அதுதான் மருந்தப்பா. அதுக்கு என்ன செய்கிறது? சிம்பிள். பேசாமல் அவங்கள 1 மாதம் வந்து நின்றுட்டு போக சொல்லுங்க, எல்லாம் சரியாக போயிடும். அந்த மருத்துவம் கேட்காத நாள் இல்லை. அவங்களுக்கு லீவே இல்லையாம். சின்ன புள்ளிகள் வேறு. பெத்த தாய்க்காக ஒரு 5-6 நாள் லீவ் எடுத்தா என்ன? சீரியஸ் என்று சொல்லுங்க. உண்மையாகவே சீரியஸ் தான். கேட்டு பார்க்குறேன். 2 பேருக்கும் பிறையில்லாதாமோ? சீச்சி, வருவாங்க. அதுக்கான தேவை வேறு இல்லை. சொல்லி பார்க்குறேன். எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். ஆனால் இப்படியே விட்டால். என்ன டாக்டர் சொல்கிறீர்? இது என்ன மனநோய் மாதிரி? അതിൻ്റെ ஆரம்பம்தான். ஆனால் மாற்றிடலாம். அவங்க பிடிச்ச விஷயங்களை செய்ய விடுங்கோ, பிடிச்சா கூட பிளங்க விடுங்கோ. அப்படின்னா க்யூர் ஆக்கிடலாம். சரி டாக்டர், நான் காய்ச்சி பார்க்குறேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை தானே? இல்லை, இனி எல்லாம் அவங்களோட கையில் தான் இருக்கு. அவன்கிட்ட பிரச்சனைன்ற சீரியஸை சொல்லி விளங்க வைங்கோ. சரி சந்திரன், நான் வர போகிறேன். கிளினிக்கு நேரமாச்சு. சரி டாக்டர். பிறகு வந்து பார்க்குறேன்.
தம்பி, தம்பி, நான் அப்பாடா. அம்மாவுக்கு கொஞ்சம் இயலாமல் கிடக்கு. இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறார். ஓ ஓ, அவாவுக்கு உடம்பில் வருத்தம் இல்லையாம், மனசிலாம் வருத்தம். இப்போ அப்படித்தான் சொன்னவர். ஓ, என்னால் ஏழிப்படுத்தாண்டால் நீங்கள் ஒருக்கா வந்துட்டு போயிலுமே. ஓ, எனக்கு விளங்குது, லீவ் எடுக்கிற கூட கஷ்டம் உண்டு. ஆனால் டாக்டர் அப்படித்தான் சொல்கிறார். நீங்கள் வந்து காய்ச்சால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா? ஓ, அந்த மனசின் விருப்பமும் முழுவானடா. எப்பவும் உங்களை பற்றியே காய்ச்சொண்டிருப்பா. என்ன இப்படியே விட்டால் சீரியஸாக போடுமாம். எனக்கு பயமாத்தாண்டா கிடக்கு. அவள் பட்டியே கேட்டு பார்க்கலாதே தங்கச்சியே. அப்போ நீ தான் வரணும். தண்டிச்சு வர பாரன். சரி சரி, ஒரு சீரியஸாக பாரு. என்ன எனக்கு தனியாக இருக்க கொஞ்சம் பயமாக கிடக்கு. சரி சரி, ஓகே ஓகே. அம்மா, என்ன யாழி? அம்மா எனக்கு நித்திர வருது, நான் என்ன செய்யறது? ஏனம்மா? கடவுளை நினைச்சு கொண்டு இறுக்கி கண்ணை மூடிக்கொண்டு படு, நித்திர வரும். வா. இல்லையம்மா, நான் கண்ண மூட நீங்க சொன்ன போய் தான் வருது. ஏனம்மா அப்படி சொன்னீங்க? அப்ப நீங்க எனக்கு சொன்னதெல்லாம் பொய்யோ? ஐயோ யாழி, அப்படி ஒன்றும் இல்லையம்மா. நான் நல்ல பிள்ளைன்றது, நான் டான்ஸ் ஆடுன்றது, அப்பாவுக்கு என்னத்தான் நல்லா பிடிக்கும்ன்றது. யாழி, தயவு செய்து என்ன கொல்லாத. நான் செய்தது பிழைதான். ஆனா அதை நீ விளங்கி கொள்றதுக்கு இன்னும் வயசு இருக்கு. இல்லையம்மா, நான் உங்களை மட்டும்தானே நம்பினேன். இப்போ நீங்கள் சொல்லதான் பொய்யண்டா, நான் யாரு நம்புறது? எனக்கு வர யார் இருக்கீங்க? என்ன யாழே, என்ன மாலதி, என்ன நடந்தது? என்ன நித்திரவுலாம 2 பேரும் இருக்கிறீர்கள்? யாழே, படம்மா. நீங்கள் என்ன காய்க்காயங்க? நீங்கள் என்ன விட்டுட்டு போனீங்களானே? அப்புறம் என்ன கதை? என்ன பிள்ளை இவள் கோபமாக இருக்கிறாள்? ஓம் மாமி, நான் பொய் சொல்லி போட்டனாம், நித்திர வரது இல்லையா? நீ சின்ன பிள்ளை யாழே. ஓ, நான் சின்ன பிள்ளை தான். அக்கா அப்பா கூட இந்த மாதிரிங்களா? நான் என்ன செய்யறது யாழி, என்ற நிலைமை அப்படி. இப்போ பாருங்க, உங்களால் நான் எல்லாரும் போய் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் அப்பாவால் நான் சொல்லி போட்டேன். இப்போ நான் என்ன சொல்றது? இனி எல்லாரும் என்னை பார்த்து போய் கையினா படுத்து எழுப்பினா. சரி அம்மா, நீ ஒரு பிள்ளையும் செய்யலை தானே? அப்போ நீ கவலைப்பட தேவையில்லை தானே? எல்லாம் மங்கள பிள்ளைதான். இனி ஒரு பிரச்சனையும் இல்லையாளி, நீ நிம்மதியா படுத்து நித்திரைய கொள்ளு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்ப அப்பா அப்பா வருவேன்.
வருவார் யாழி, கண்டிப்பா வருவார். உண்ட பாசம் உண்மையண்டா, என் காதல் உண்மையண்டா, அப்பம்மாண்ட தியாகம் உண்மையண்டா, அந்த கடவுள் எல்லாம் உண்மையண்டா, கட்டாயம் வருவார். ஐயோ என்ற கடவுளே. ஒருவேளை அப்பா செத்து யாழி அப்படி சொல்லக்கூடாது யாழி. அப்பா உயிரோட தான் இருப்பார், உனக்காக பார்த்து கொண்டிருப்பார். அப்பா இருந்திருந்தா என்ன தேடி வந்திருப்பார் தானே அம்மா? இல்லையம்மா, அவருக்கு வரத்தான் ஆசை, ஆனா அவற்ற நிலைமை அப்படி வரையிலாம இருக்குந்தானே. ஏனம்மா அப்பா என்ன பிள்ளை செஞ்சவரு? ஏன் தெரிய போயிருக்கிறார்? இதுக்கு மேலே என்னட்டை ஒன்றும் கேட்காத யாழி, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ கணக்க யோசிக்கிறாய். அப்பா வருவார், சந்தர்ப்ப சூழ்நிலையால எங்கேயோ மாட்டி இருக்கிறார். வந்து பிள்ளைக்கு எல்லாம் விளக்கமா அவரே உனக்கு சொல்லுவார். என்ன, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமெல்ல, படம்மா என்று செல்லமெல்லோ. அம்மாட்ட கேட்டோன்னு சொல்ல மாட்டேன், மாமா தான் கேட்கணும். அம்மாட்ட நான் என்ன கேட்டாலும் எனக்கு வயசு இருக்குன்னு சொல்லி தப்பிக்கிறேன். அவள் நிறைய கேள்வி கேட்க தொடங்கிட்டாள். நான் என்ன செய்கிறது? எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் என்ன பாவம் செய்த நான்?